தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை புதூரில் செயல்பாட்டில் இல்லாத தனியார் மருத்துவமனை 3வது தளத்தில் கரும்புகை வெளியேறி திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக தீயணைப்புத்துறை அலுவலர் அசோக்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த கட்டிடத்தில் செவிலியர்கள் மட்டும் 50 பேர் தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தீ விபத்தின் போது அனைவரும் வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. உசிலம்பட்டி அருகே குலைநோய் தாக்குதலால் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்த சம்பவம் விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஐயனார்குளம் கிராமத்தில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆங்காங்கே குலைநோய் தாக்குதலுக்கு உள்ளான நெற்பயிர்கள் கதிர்விடும் பருவத்திலேயே கருகி காய்ந்த நிலையில் காணப்படுகிறது. குலைநோய் தாக்கம் ஏற்படும் போதே 3 முதல் 5 முறை மருந்து தெளித்தும் எந்த பயனும் இல்லை என்றும் இந்த கிராமத்தில் மட்டும் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் இந்த குலைநோய் தாக்குதலுக்கு சேதமடைந்துள்ளதாக வேதனையுடன் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து செல்லம்பட்டி வேளாண் அதிகாரிகளிடம் முறையிட்டும் நேரில் வந்து கூட ஆய்வு செய்யவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 வரை செலவு செய்தும் பெரும் நஷ்டத்தை சந்திக்க உள்ளதாகவும் அறுவடைக்கு கூட கடன் வாங்கி அறுவடை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து பாதிப்படைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் சீமானை விடமாட்டேன் என திருச்சி எஸ்பி வருண்குமார் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி நீதிமன்றத்தில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வருண்குமார் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜரான வருண்குமார் தற்போது சீமான் மீது கிரிமினல் வழக்கு தொடர்ந்துள்ளேன் என்றும் அடுத்த கட்டமாக அவர் மீது சிவில் வழக்கு தொடர இருக்கிறேன் என தெரிவித்தார். ஆபாசமாக பேசி வரும் நாம் தமிழர் தொண்டர்களை இப்போது வரை சீமான் கண்டிக்கவில்லை என்றும் வருண்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தான் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததால் பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இப்படி செய்கிறார் என சீமான் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளார். மேலும் சீமான் மைக்கின் முன்தான் புலியாக இருப்பதாகவும் ஒரு தொழிலதிபர் மூலமாக தான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்பதாக தூதுவிட்டார் எனவும் வருண்குமார் தெரிவித்துள்ளார். அப்படி செய்வதில் தனக்கு உடன்பாடில்லை எனவும் சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை குறித்து அவதூறாக பேசிய சீமான் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க முயற்சி செய்தார். அதற்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை, பொதுவெளியில் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஏற்கனவே கூறிவிட்டதாக தெரிவித்தார். இவர் ஆட்கள் மேல நடவடிக்கை எடுத்த ஒரே காரணத்திற்காக காழ்ப்புணர்ச்சினால என்னை பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்றார். நான் இதை விட போவதே இல்லை. சட்ட ரீதியாக சந்திப்பேன். இவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்குற மன்னிப்பை நான் ஏற்றுக்கலை. பொதுவெளியில் மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நீதிமன்றத்தில் அதை தெரிவிக்கட்டும். சென்னை அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு துணைவேந்தர் இல்லாததுதான் காரணம் என சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடி இந்திரா காந்தி அரங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ப. சிதம்பரம் இந்தியாவை புதிய பொருளாதார பாதையில் அழைத்து சென்றவர் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்றும் அவர் பிரதமராக இருந்தபோது 24 முதல் 27 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு மேலே வந்துள்ளனர் என்று புகழாரம் சூட்டினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டிக்கிறேன் என்றும் இதற்கு காரணம் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லாததுதான் என கண்டனம் தெரிவித்தார். உப்பு போட்ட பொருளுக்கு ஒரு வரி, உப்பு போடாத பொருளுக்கு ஒரு வரி என உலகத்திலேயே இந்தியாவில் போடப்பட்ட ஜிஎஸ்டி வரிதான் விந்தையான வரி எனவும் தெரிவித்தார். ஆனால் அதற்கு முன்னர் ஒரு மத்திய வர்க்கம் இல்லையா? இல்ல, முடியாத மத்திய வர்க்கம்னு சொன்னமே ஒழிய உலக அளவுகோல்படி அது மத்திய வர்க்கம் அல்ல, அது ஏழைகள். அவர்களுக்கு கீழே இருந்தவர்கள் பரம ஏழைகள். ஏறத்தாழ 20-30 கோடி மக்கள் மத்திய வர்க்கம் என்று இந்தியா பெருமைப்பட முடியும் என்றால் அதற்கு முழுக்க காரணகர்த்தா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். சட்ட சர்ச்சைக்குள்ளதான் போக விரும்பலாம். ஆனால் 50% பின்தங்கிய மக்களுக்கு அரசியல் சாசனத்துல ஒதுக்கீடு செய்யலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது.
அது இந்திய நிதியமைச்சரை கேட்கணும். இந்த உப்பு போட்ட பாப்கானுக்கு ஒரு வரி, உப்பு போடாத பாப்கானுக்கு ஒரு வரி, மிளகாய் தூள் போட்ட பாப்கானுக்கு ஒரு வரி, சாக்லேட் போட்ட பாப்கானுக்கு ஒரு வரி. உலகத்திலேயே விந்தையான ஜிஎஸ்டி இந்தியாவில் தான். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே கொட்டப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்து வந்த அரசு பள்ளி மாணவன் கலையரசன் சிறுகல்லூர் நீர்வீழ்ச்சியில் குளிக்க சென்றபோது நீரில் அடித்து செல்லப்பட்டு மாயமானார். கரியாலூர் காவல் நிலையத்தில் மாணவன் குறித்து அவரது பெற்றோர் புகார் கொடுத்ததன் பேரில் நீர்வீழ்ச்சி ஓடை பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக தேடி வந்த நிலையில் 3ஆம் நாளான இன்று நீர்வீழ்ச்சி ஓடையில் இரு கல் இடுக்கில் சிக்கிக் கொண்டு உயிரிழந்த நிலையில் மாணவர் சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட 1256 தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து அதிமுக சார்பில் நேற்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த வகையில் அதிமுக சார்பில் திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமையில் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட 1256 அதிமுகவினர் மீது திருவாரூர் நகர காவல்துறையினர் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபடுதல், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டுறவுத்துறை சார்பில் ராசிபுரத்தில் நடைபெற்ற பொங்கல் பரிசு தொகுப்பு விற்பனை விழாவை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் கூட்டுறவுத்துறை சார்பில் ராசிபுரம் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பொங்கல் சிறப்பு தொகுப்பு பொருட்கள் விற்பனை தொடக்க விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தனர். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது வெளிமார்க்கெட் விலையை விட 10% முதல் 15% வரை குறைவாகவும் தரமானதாகவும் உள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் கடைவீதிகள் முதல் தெருக்கள் வரை மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது. புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர். இதன் காரணமாக கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் நகரின் பல்வேறு முக்கிய சந்திப்புகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நட்சத்திர விடுதிகளில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முக்கிய வர்த்தக பகுதியான தெருவீதி முதல் புதுச்சேரி முக்கிய சாலைகள் வரை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. இதனை புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் வரை வீடியோ மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இரவில் பெய்த தொடர் சாரல் மழையினால் குற்றாலம் மெயின் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் நேற்று தென்காசியில் பல்வேறு பகுதிகளில் பரவலான முதல் கனமழை பெய்தது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இரவு பெய்த சாரல் மழை காரணமாக இதனால் குற்றாலம் மெயின் அருவியில் திடீரென்று தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி தற்போது குளிக்க தடை விதித்தனர். மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி மட்டுமே என சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி பேசியுள்ளார்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ரூபாய் 13.18 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பகுதி நேர நியாய விலைக் கடையை சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு சர்க்கரை, பருப்பு, அரிசி வழங்கி விற்பனையை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி மட்டுமே என கூறியதோடு தொடர்ந்து திமுக ஆட்சியில் செயல்படுத்திய சாதனைகளை எடுத்துரைத்து பேசினார். காரணம், பல ஆட்சிகள் வந்து போயிருக்கின்றன, வேறு ஆட்சிகள், வேறு கட்சி ஆட்சிகள் இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த அளவிற்கு ஒரு மாவட்டத்தில் இன்றைக்கு பொதுமக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இருக்கிற அரசாங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் தளபதி ஆளுகிற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினாலேதான் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.